என்னோட பெயர் பிரம்மநாயகம். எனக்கு சொந்த ஊர் நாங்குநேரி. இப்போ நான் திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில வந்து வீடு வாங்கி இங்கே குடியிருக்கேன். தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை பயன்படுத்தி நான் கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேலேயே தகவல்கள் வாங்கியிருப்பேன். நான் எல்லா துறையிலுமே, நான் குறிப்பிட்டு ஒரு துறை மட்டும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா மின்சார வாரியம், கல்வித்துறை, காவல்துறை, பத்திரப்பதிவுத்துறை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாநகராட்சி, மருத்துவத்துறை, இப்படி எல்லா துறையிலும், உணவு பாதுகாப்புத்துறை, நுகர்வோர் நீதிமன்றம், இப்படி எல்லா நீதிமன்றங்கள்லையும் என்னுடைய ஆட்சியை வந்து நான் போட்டு கேட்டுட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 36 டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னுடைய ஆட்சியை போயிருக்கும். இந்த ஆட்சியை எப்படி சார் எழுதுறீங்க அப்படின்னா, நான் ஒரு செய்தியை பேப்பர்ல படிச்சாலோ அல்லது ஒரு செய்தியை கேட்டாலோ அதுல ஒரு விஷயம் எனக்கு வந்து உண்மை புரியாம இருக்கு, இதுல ஏதோ ஒரு மறைக்கப்படுதுன்னு தெரிஞ்சாலும் நான் ஆட்சியை கேட்டேன். இந்த குழந்தைகள் கடத்தல்ங்கிற ஒரு இஷ்யூ வந்து ரொம்ப பெருசா ஓடிட்டு இருந்துச்சு. இந்த இஷ்யூல என்ன நடக்குங்கிறதுக்கு சுகாதாரத்துறையில எல்லாம் நான் ஆட்சியை போடுறேன். இந்த ஆட்சியை போடும்போது கீழச்சக்காரக்குடின்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துல என்ன செய்யறாங்கன்னா, அரசுக்கு ஒரு கணக்கு காட்டணும். இத்தனை குழந்தைகள் எங்க இதுல வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர்ல குழந்தைகள் பிறந்தது அப்படின்னு ஒரு கணக்கு காட்டணுங்கிறதுக்காக இவங்க என்ன செய்தாங்க, சிட்டில பிறக்கிற குழந்தைகளுடைய அட்ரஸ் எல்லாம் எழுதி அவங்களுக்கு எல்லாம் பர்த் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அதுல ஒரு பெனிஃபிட்டும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த விஷயம் தமிழ்நாடு பூரா எந்தெந்த இடத்துல இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி ஆட்சி போட்டோம். இப்போ அது மிகப்பெரிய அளவில் தடுக்கப்பட்டு இந்த போலீஸ் சான்று கொடுத்தவங்களை இன்னைக்கு அவங்களுக்கு சார்ஜ் 17A கொடுத்து இன்னைக்கு அவங்கள விளக்கம் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். மாநகராட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் நான் எடுத்து வெளியே சொல்லும் போதுதான் அந்த ஊழலுடைய தன்மை தெரியுது. நான்கிறது வந்து இதுல அர்த்தமே கிடையாது. எனக்கு கூட நண்பர்கள் தான் இதுல முழு சோர்ஸ். நான் ஒரு சாதாரண மனுஷன் தான் என்கிட்ட கேட்டேன். இதே மாதிரி என்ன பண்ணேன்னா, 560 கோடி கண்டெய்னர்ல கொண்டு போனாங்கன்னு சொல்லி தேர்தல் சமயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பரவச்சு. அப்போ எல்லாரும் செய்தியா பார்த்துட்டு இருந்தான். நான் அப்போ இந்த கண்டெய்னர்ல உண்மையிலே பணம் போச்சாங்கிற சந்தேகம் எனக்கு வந்துச்சு. ஏன்னா கண்டெய்னரை முழுசா காட்டினாங்களே தவிர அதுல பணம் இருந்ததை காட்டல. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, திருப்பூருக்கு உள்ள கலெக்டர் கஸ்டடியில் தான் வச்சிருந்தாங்க. அந்த கலெக்டருக்கு ஒரு ஆட்சி போட்டேன். அந்த பணத்தை நீங்க ஆய்வு பண்ணும்போது எடுக்கப்பட்ட வீடியோ கொடுங்கன்னு கேட்டாங்க. முதல்ல கேட்டப்போ தகவல் தரல. ரெண்டாவது நான் அப்பீல் போனேன். அப்பீல் போன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த வீடியோ எடுத்த சிடியவே எனக்கு அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை என்னால என்ன செய்ய முடியுது, சொல்ல முடியுது, எடுத்து கொடுக்க முடியுதுன்னா இது தகவல் அறியும் உரிமை சட்டத்தால மட்டும்தான் முடியும். இந்த சட்டம் உண்மையிலேயே இந்திய மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இது வந்து ஒரு வெப்பன் மாதிரி. நீங்க அதை சரியா பயன்படுத்தினீங்கன்னா அது சரியான முறையில தீர்வு கொடுத்துரும். தினம் தினம் ஆட்சியை போறேன். என்னுடைய அன்றாட பணிகள்ல ஒரு பணியாவே இந்த ஆட்சியை வச்சிருக்கு. இளைஞர்கள் நினைத்தான்னா இந்த ஊழல் ஒழிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த இளைஞர்களை தேடி நான் போயிட்டே இருக்கேன். நீங்க யாராவது வந்து இந்த மாதிரி தகவல் உரிமை சட்டத்தில் எங்களுக்கு ஒரு வகுப்பு எடுக்கணும் சார், நான் போய் எடுக்க என்னுடைய பணிகளை நிறுத்திட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கேன்.